வணக்கம். ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி அகத்திக்கீரை சாம்பாரும் வாழைக்காய் பொரியலும் செய்யலாம். நான் குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவி சேர்த்துருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த வடகம் பொரியட்டும். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டிருக்கேன். போட்டு வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், சாம்பார் நல்லாயிருக்கும். இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு, சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் சாம்பார் பொடி 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அகத்திக்கீரையை சேர்த்துக்கலாம். நான் நல்லா கழுவி வச்சுருந்த அகத்திக்கீரை ஒரு 2-3 கைப்பிடி இருக்கும். அதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அகத்திக்கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். வேகட்டும். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த துவரம்பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம். புளிக்கரைசல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லே இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல்லை தட்டி அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அமாவாசை ஸ்பெஷல் இது. அடுத்ததாக ஒரு ஈஸியான வாழைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருந்தேன். அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன். இந்த மஞ்சள் தண்ணியிலே இருக்கிறதுனால அதனோட துவர்ப்பெல்லாம் வந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து அந்த வாழைக்காவெல்லாம் எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த வாழைக்காய் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நமக்கு கரெக்டான அளவில் இருந்தது. நல்லா வெந்துருச்சு வாழைக்காய். இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 2-3 சிட்டிகை மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி இதை கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த வாழைக்காவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஈஸியான வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதாங்க, அமாவாசை ஸ்பெஷல் அகத்திக்கீரை சாம்பார் வாழைக்காய் பொரியல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.